ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம். இன்னும் தீபாவளிக்கு ஒரு மாதம் தான் இருக்குது. போன வருஷம் இதே ராஜி கிராக்கர்ஸை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை வாங்கின நம்மளுடைய வியூவர்ஸ் நல்லதொரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பட்டாசுகளுடைய சாம்பிள்ஸை நாங்கள் செக் பண்ணிட்டோம். பட்டாசுகள் எல்லாம் சும்மா தரமாக இருக்குது. ஆகஸ்ட் மந்த்லேயே 5000 ரூபாய்க்கு மேலே இவங்க கிட்ட பட்டாசுகளை ப்ரீ புக்கிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 85% டிஸ்கவுண்ட்டும் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரியும் இவங்க பண்ணித்தர்றாங்க. இதோட ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் தான் பட்டாசுகளை நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 85%க்கு பதிலாக 80% டிஸ்கவுண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய லிங்கையும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ் கிட்ட வாங்குங்க. தீபாவளியை சேஃபாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுங்க. விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் செப்டம்பர் 19 முதல் உலகமெங்கும். ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னைக்கு வெளியாகிருக்கிற கூலி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ரஜினியும் சத்யராஜும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இதில் சத்யராஜ் படத்துடைய ஆரம்பத்திலேயே இறந்து போயிடுறாரு. ஆனால் அவருடைய மரணம் இயற்கையானது கிடையாது, அவர் கொலை தான் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ரஜினி தன்னுடைய நண்பனை கொலை பண்ண அந்த நபர் யார், எதுக்காக கொலை பண்ணா அப்படிங்கிறத நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் லோகேஷ் கனகராஜுடைய படம். அப்போ என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாம் உள்ளே இருக்கணுமா இல்லையா? எல்லாமே இருக்குது. படத்தில் போதைப்பொருள் கடத்தல், சரக்கு, பிரியாணி, விண்டேஜ் சாங்ஸ் எடுத்து ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு உள்ளே சொருகி வர்ற அந்த விஷயம், ரத்தம் தெறிக்க சம்பவங்கள்னு லோகேஷ் கனகராஜுடைய சிக்னேச்சரான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்குள்ளேயும் இருக்குது. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே ரஜினியுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். வேற மாதிரி கொடுத்துருக்காப்புல இந்த படத்துலையுமே. அதுலேயும் அவருடைய வயசுக்கு அந்த முதல்ல ஜிங்சிக்கா சாங்கெல்லாம் ஆடினது, எப்பா நம்மளால் இந்த வயசில் எந்திரிச்சு நிற்க முடியலையாப்பா, என்னப்பா இவர் இந்த வயசில் இப்படி ஆடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், பட் எஃபெக்டிவாக சூப்பராகவே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் பிச்சு படல இருந்தாப்புல ரஜினி. அதுலேயும் தரையில் படுத்துக்கிட்டே நம்ம கிரீஷுடைய டாப் ஆங்கிள் ஷாட்டில் ஒரு சீன் ஒன்று இருக்குது. அப்படி படுத்துக்கிட்டே சுற்றி வந்து சக்கர மாதிரி ஆடணும். அடாடாடா, அதெல்லாம் தலைவர் ஆடி இருக்காப்புலையா, அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு தான் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஸ்ருதி கிட்ட மேடம் ஏதாவது பண்ணுங்க மேடம் அப்படின்னு அவர் சொல்கிற ஒரு சில சின்ன அந்த காமிக்கலான அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ரஜினி சைடில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே உள்ளே இருக்குது. அதை நீட்டாக அவர் சைட்லேருந்து அவர் கொடுத்துருக்காரு. அவருக்கடுத்து ஸ்ருதிஹாசன் தான் நிறைய உள்ள ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கதாபாத்திரம் என்ன கொடுக்கப்பட்டதோ அதுக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்ருதிஹாசனும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 2 பேர் போக நாகார்ஜுனா, அந்த மனுஷனுக்கு வயசு ஆகுமா ஆகாதா அப்படின்னு நானும் ஒரு 25-30 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தான் வயசாகிட்டு போகுது, அந்த மனுஷனுக்கு வயசான மாதிரியே தெரியல. 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்காருங்க மனுஷன். இன்னும் அவ்வளவு இளமையாக இருக்கிறாப்புல. அந்த கொடுத்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அவர் கொடுத்தது என்ன எழுதுனாங்களோ அதை நீட்டாக அழகாக கேரக்டராக புல் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காரு. இவங்க போக சௌபின் சாகர் ஆகட்டும், அமீர்கான் ஆகட்டும், உபேந்திராவாகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், எல்லாரும் அவங்கவங்க கொடுத்த பண்ணியிருக்காங்க. இதில் சௌபின் சாகருக்கு ஓரளவுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, ஓரளவுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதை நீட்டாக அவர் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. மற்றபடி உபேந்திராவும் சரி, அமீர்கானும் சரி இலவச இணைப்புகள் தான். சத்யராஜுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு கூட இவங்க 2 பேத்துக்கும் பெருசாக உள்ளே கிடைக்கல. 2மே கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான், கொடுத்ததை அவங்களும் பண்ணிட்டு போயிருக்காங்க. படத்தில் ஒரு ஹீரோ ரஜினி அப்படின்னா இன்னொரு ஹீரோ நம்ம அனி. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, ஏன்பா அனிருத்திட்டே போய் நிற்கிறீங்க அப்படின்னு அடிக்கடி நம்ம கேட்குறோம்ல, போய் படத்தை பாருங்கள். சும்மா சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி பிச்சு படல் எடுத்திருக்காப்புல. என்னங்க இதெல்லாம் சீனு அப்படின்னு தோண வைக்கிற ஒரு சில சீன்ஸை கூட தன்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் எலிவேட் பண்ணி அள்ளி அடிச்சுட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்காப்புல. அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக அட்டகாசமாக பண்ணியிருக்காரு அனி, அவருடைய சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷனை. பொதுவாக டைரக்டர் என்னத்தை எடுக்க சொல்கிறாரோ அதைத்தான் ஒரு கேமராமேன் எடுக்க முடியும். அந்த மாதிரி லோகேஷ் என்னத்தை எதிர்பார்த்தாரோ அதை சினிமோட்டோகிராஃபரான கிரீஷ் கங்காதரன் நீட்டாக விஷுவலாக அதை கன்சியூவ் பண்ணியிருக்காப்புல எல்லா காட்சிகளும். அதே மாதிரி ஒரு கேமராமேன் என்னத்தை கொண்டு வந்து டேபிளில் போட்டாரோ, கடைசியாக அவர் என்னத்தை கன்சியூவ் பண்ணாரோ அதுக்குள்ளே தான் ஒரு எடிட்டர் என்னென்னத்தை நினச்சாலும் கட் பண்ணி கொடுக்க முடியும். ஃபிலோமின் ராஜ் என்னத்தை எடிட்டிங் டேபிள் கொண்டு வந்தாங்களோ அதை நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க 2 பேரும் அவங்கவுங்க சைடில் இருந்து பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபு அதுவே ஒரு சுமாரான ஃபஸ்ட் ஹாஃப் தான் வச்சுக்கோங்களேன். பட் செகண்ட் ஹாஃபை பார்க்கும்போது இல்லைங்க, ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது.
செகண்ட் ஹாஃபில் அந்த கிளைமேக்ஸு சரியான ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டு, வேறு மாதிரி ஒரு சில சம்பவங்கள். நான் எதையுமே ரிவீல் பண்ண விரும்பலை, நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகத்தான் செஞ்சுருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் இப்போ என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த படத்துடைய கதையே பிரச்சனைங்க. இதெல்லாம் நம்ம ரஜினியுடைய பில்லா ரங்கா ரேஞ்சிலேயே அந்த டைம்லேயே வந்திருக்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோ ஒரு அறத பழசான கதை. எலக்ட்ரிக் சேர் அப்படின்னு புதுசாக ஒரு கான்செப்டை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கதையை புதுசாக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு எதையோ பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் கதைக்களமாக பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான கொஞ்சம் சென்டிமெண்ட் கலந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமா தான். இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. அதுலேயும் நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் அந்த கிளைமேக்ஸ் சரியான கூஸ்பம் மூமெண்ட் அது இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கிளைமேக்ஸுக்கு இவங்க அரைவாகிற வரைக்கும் இன்ட்ரோல் பிளாக்லேயே ரைட்டு இங்கே வரைக்கும் ரைட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குதே தவிர, அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயுமே திரைக்கதை நகர்வு அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு பரபரப்பாகவோ சுவாரஸ்யமாகவோ எந்த ஒரு விஷயத்தையுமே விடலை. அந்த கிளைமேக்ஸை தவிர நாங்கள் அந்த அளவுக்கு அமெச்சூராக பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு பல விஷயங்கள் நமக்கு தோண வைக்கிது இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபு மொத்தமாக பார்க்கும்போது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த படத்துக்கு இவங்க பண்ண ப்ரொடக்ஷன் வேல்யூ. இன்றைக்கெல்லாம் டயர் 2 ஹீரோவுக்கு இதை விட பட்ஜெட் நிறைய செலவழித்து பக்காவை பயங்கரமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு ரஜினி படத்தை எடுத்துருக்கு இந்த டீமு. பின்ன இருக்கிற மொத்த படத்தையும் சம்பளமாக எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் படம் எடுக்கிறதுக்கு எங்கே காசு இருக்கான்? அந்த அளவில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. மேக்கிங்காகவும் சரி, இவங்க எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல என்னென்ன சீன்ஸ் எல்லாம் ஜியோகிராஃபி கதைக்களம் செட் அவுட் பண்ணப்பட்ட ஜியோகிராஃபி ஆகட்டும், அதுக்கு இவங்க ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் என்ன செலவழிச்சாங்கிற விஷயமாகட்டும், எல்லாமே 2 சீக்வன்ஸ் வீட்டுக்குள்ளே, 2 சீக்வன்ஸ் ஹார்பருக்குள்ளே, 2 சீக்வன்ஸ் பின்னி மில்ஸ் மாதிரி ஒரு செட்டை போட்டு அதுக்குள்ளேன்னு ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. என்னங்க செலவே பண்ணலை இவங்க? ரஜினி படத்துக்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கணும், எந்த மாதிரி கிராண்டாக காமிச்சிருக்கணும் தலைவரை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. இது தாண்டி இந்த படத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அபத்தமாக பண்ணப்பட்டிருக்கு. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறீங்களேங்களேன். வில்லன் ஒரு போர்ட்டை, ஒரு ஹார்பரையே தன்னுடைய கையில் வச்சுருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் கள்ள கடத்தல் பண்ணுறான், இல்லை போதை பொருளை கடத்தினான், இதெல்லாம் எது வேணாலும் வச்சுக்கோங்களேன். 22 பிணங்களை ஒரு நாள் நைட்டில் நீங்கள் அப்புறப்படுத்தணும். எங்கே நடக்குது இந்த சீன்ஸ் எல்லாம்? ஒரு கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்பரில், ரைட்டா? என்ன பண்ணலாம், எப்படி அப்புறப்படுத்தலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 2ஆம் படிக்கிற குழந்தைகிட்ட கேளுங்க, அது சொல்லும் இது எப்படி அப்புறப்படுத்தலான்னு. ஆனால் இந்த பிணங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறதுக்கு கம்பல்சரியாக ஒரு எலக்ட்ரிக் சேர் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி சத்யராஜ் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அந்த எலக்ட்ரிக் சேரை வச்சு தான் நம்ம அதை அப்புறப்படுத்த முடியும் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணுறாங்க. இதுக்காக, அதாவது இந்த எலக்ட்ரிக் சேருக்கு இந்த சுவிட்ச் பண்ணணும் பாருங்க, இந்த வேலை சத்யராஜால் மட்டும்தான் பண்ண முடியுமாமா, வேறு யாராலையும் பண்ணவே முடியாதாம்மா. அதனால் சத்யராஜ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஒரு கேரக்டர். சத்யராஜுடைய மரணத்துக்கு பின்னாடி அவருடைய பொண்ணுக்கு மட்டும்தான் அதை ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னு ஸ்ருதிஹாசனுடைய கேரக்டர் ஒன்று. ரைட்டு, இப்படி தான் சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல. செகண்ட் ஹாஃபில் பாருங்கள், ஒரு வேனில் சார்லியை உட்கார வச்சு அந்த சேரில் இன்னொரு கதாபாத்திரம் சும்மா சுவிட்சை போட்டு ஓடி போகும். அந்த அளவுக்கு தான் இவங்க திங்க் பண்ணி முதல்ல ரைட்டிங்லேயே கொண்டு வந்திருக்காங்க. சரி ரைட்டுப்பா, இவ்வளோ பண்ணிங்கல்ல, ஒரு எலக்ட்ரிக் சேரு அப்படின்னு ஒரு விஷயத்தை, அதாவது எலக்ட்ரிக் சேர் இந்த சென்ஸ் ஒரு கிரிமேஷன் சேர் மாதிரி அது ஒன்றை பண்ணிங்கல்ல, அந்த சேருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதா இல்லையா? இவங்க எதை தெரியுமா சேராக போட்டு வச்சுருக்காங்க? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறேன் 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும், கல்யாண வீட்டில் ஸ்டீல் சேர் போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த சேரில் 2 வயரை 4 பக்கம் சொருகி வச்சு அதுதான் கிரிமேஷன் சேராமா. எப்போ அந்த சேருக்குன்னு ஒரு மரியாதை இல்லை, அதை கொஞ்சம் ப்ராப்பராகவாது ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன் சொல்லி ப்ராப்பராக பார்க்குறதுக்கு. இந்த வழக்கமாக டைம் ட்ராவல் பண்ணுற மிஷின் ஏதாவது ஒரு கம்பி கட்டுவாங்க இல்லை ஃபாரின் படத்தில், அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஓகே கொஞ்சம் நம்புறபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே எதாவது பண்ண வேண்டாமா? அது அப்படி பண்ணி வச்சுருக்காங்க அந்த சேரை. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முதல்ல நாகார்ஜுனாவை எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஜெகபதி பாபு பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் தான் இது. பேன் இண்டியா படம், அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹீரோஸை உள்ளெழுத்து விட்டால் தான் அந்தந்த ஸ்டேட்டில் படத்து வந்து கொஞ்சமாவது ஓடும் அப்படிங்கிறதுக்காக நாகார்ஜுனாவை உள்ளெழுத்து விட்டுருக்காங்க. அவர் அந்த கொடுத்த கதாபாத்திரத்தை கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காரு. ஆனால் என்னங்க இது உப்பு சப்பே இல்லாத ஒரு கேரக்டராக இருக்குது, ஒன்றுமே பெருசாக எஃபெக்டிவாக எழுதவே இல்லையே அந்த கதாபாத்திரத்துக்கு. என்ன மாதிரி ஒரு ஆக்டர் அவருக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பே நீங்கள் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் அவரை பார்க்கும்போது எனக்கு தோணுது. இவரே எப்படி அப்படின்னா, நான் சொன்னேனே உபேந்திராவும் சரி அமெரிக்கானும் சரி சும்மா கேமியோ தான், உள்ளே வந்துட்டு போகிற அளவுக்கு தான் அவங்க கதாபாத்திரங்கள், சும்மா இலவச இணைப்பு தான் 2 பேரும். அந்த அளவுக்கு தான் அவங்க 2 பேருடைய கேரக்டர் எழுதியிருக்கு. படத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ், அந்த பதபதிப்பு நமக்குள்ளே இருக்கணும். ரஜினியும் ஸ்ருதியும் சேர்ந்து ஒரு பாடியை 2 பாடி எடுத்துகிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி அடுத்து நடக்குமா நடக்காது என்ன நடக்க போதோ, ஏன்னா அங்கேருந்து கட்டாயி வேறு சீனுக்கு போயிடும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம்? ஆனால் பேசாட்டு இந்த பாடியை இப்படி பண்ணிட்டா என்ன அப்படின்னு ஸ்ருதிஹாசனை வச்சு பின்னாடி நடக்க போகிற சீனை முதல்ல சொல்லிடுவாங்க அவங்க. அப்போயே நமக்கு தெரிஞ்சு போயிடும், ரைட் அப்போ ஏற்ற பண்ண போகிறாங்க அப்படின்னு. அப்போ பின்னாடி என்ன இருக்கும் உங்களுக்கு படம் பார்க்கும்போது? அதுதான் நடக்கும் பின்னாடி. ஏங்க இதைத்தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லிச்சு அந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த அளவுக்கு தான் இவங்களை காட்சிகளை மொத்தமாக கொண்டு வந்த விதமுமே இந்த படத்தில் இருக்குது.
இது எல்லாமே போக இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்குது. 2.25 மணி நேரம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஓடி இருக்கும் போல சார், அது மாட்டுக்கு ஓடுது அப்படிங்கிற லெவலில் அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்குது. காரணம் செகண்ட் ஹாஃபில் எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் பெருசாக இவங்க விடலை. இதெல்லாம் தாண்டி ஏங்க படத்துடைய ஆரம்பத்தில் ரஜினி என்ன சொன்னார், என்னுடைய உயிர் நண்பன் சத்யராஜை யார் போட்டு தள்ளினாங்களோ அது காரணமானவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவனை நான் பழி வாங்குறேன் அப்படின்னு தானே இறங்கினாப்புல. பாதி படத்திலே கண்டுபிடிச்சிருவார் யார் போட்டு தள்ளினதுன்னு. ஆனால் சம்பிரதாயப்படி சாந்தியங்கள்லாம் பண்ணி தான் கடைசியாக படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க அதை ஒரு மணி நேரத்துக்கு மேலே பின்னாடி ஓட விட்டு சம்பிரதாயப்படி முடிச்சு வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த லென்த்துங்கிறதும் மிகப்பெரிய பிரச்சனையாக நமக்கு படுது. சரி, மொத்தமாக அந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓகேஷான ஃபஸ்ட் ஹாஃபு, கிளைமேக்ஸை தவிர வேறு எங்கேயுமே சுவாரஸ்யம் இல்லாத ஒரு செகண்ட் ஹாஃபு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த கூலி. எனக்கு தூள் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், டேய் வசனமாடா முக்கியம் படத்தை பாடுறா அப்படிங்கிற கதையா, டேய் படமாடா முக்கியம் தலைவரை பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய கால் தான். நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த கூலி. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இதில் ரத்தம் தெறிக்க வயலண்ட்டான சம்பவங்கள் உள்ளே இருக்குது. அதனால் அந்த படம் ஏ சர்டிஃபைடு, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. குழந்தைகளை உள்ளே விட மாட்டாங்க, அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.